ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்ககிட்ட டீ கேக் ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். இதை நான் ஆல்ரெடி ½ kgயில் ட்ரை பண்ணி சூப்பராக வந்த ரெசிபி. அதை தான் 1 kgக்கு ஸ்கேல் பண்ணி இப்போ பண்ண போகிறேன். ஸோ பிகினர்ஸ்க்கும் ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களுக்கும் இது ரொம்ப சேஃபான ரெசிபி. இதில் பார்த்திங்கன்னா எக் ஸ்மெல் இருக்காது, ரொம்ப மாய்ஸ்ட் அண்ட் சாஃப்ட், ஃப்ராஸ்டிங் இல்லாமல் கூட ப்ளெயினாக சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். சுகர் 280 grams, மைதா 280 grams, ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஹரிமா பிராண்டோட பேக்கிங் பவுடர் தான் எடுத்திருக்கேன். பைனாப்பிள் எசன்ஸ், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். நான் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் தான் யூஸ் பண்ணுவேன். உங்கள்கிட்ட எசன்ஸ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெஷரிங் கப்ஸ், ஒரு பவுல் அண்ட் விஸ்க், ஆயில் 150 ml, மில்க் 150 ml. 1 kg கேக்குக்கு 6 எக்ஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸை ஒயிட் அண்ட் யோக் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. யோக் கொஞ்சம் கூட ஒயிட்டோட மிக்ஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிஃப் பீக் கிடைக்கும், இல்லைன்னா அது கிடைக்காது. ஸோ எடுத்து வச்ச யோக்கோட 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பூன் பார்த்திங்கன்னா 7.5 ml. ஒன் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஒரு ஃபோர்க் வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் வச்சுருந்த சுகரை நான் பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை ஒயிட்டோட நீங்கள் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்லோ ஸ்பீடில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கிராஜுவலாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பீட் பண்ண ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் சுகரை ஆட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு. இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா, உங்களுக்கு ஸ்டிஃப் பீக் கிடைக்கணும். அந்த பீக் உங்களுக்கு பெண்ட் ஆகி இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் இதை பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட இப்போ நம்ம யோக் ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸ்சரை நம்ம ஒரு 3 பேட்சஸாக ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் பீட்டர் ஆர் விஸ்க் யூஸ் பண்ணுற அவசியம் இருக்காது. நீங்கள் ஒரு ஸ்பேச்சுலா எடுத்து அதுலேயே கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். பேட்சாக நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போது இந்த பேட்டர் கூட நான் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா 8 to 10 ட்ராப்ஸ் தான். இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஆட் பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட எசன்ஸ் தான் உங்களுக்கு அதிகமாக தெரியும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் 1 kg பண்ணுறீங்கன்னா 8 to 10 ட்ராப்ஸ் தான். ஆயில் 150 ml ஆட் பண்ணிக்கிறேன். அகெயின் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மிக்ஸ்சரை நீங்கள் வந்து நல்லா சீவ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சேம் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவுமே நீங்கள் பேட்சாக தான் ஆட் பண்ணணும், மொத்தமாக ஆட் பண்ணாதீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணதும் ஒரு பேட்ச்க்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் அகெயின் மைதா அண்ட் பேக்கிங் பவுடர், அகெயின் நீங்கள் வந்து மில்க், இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்மூத்தான டெக்ஸ்சர் கிடைக்கும். நான் பண்ணுற மாதிரி எல்லா ஸ்டெப்புமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக கடையில் வாங்குகிற டீ கேக் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் உங்களால் வீட்டிலே பண்ண முடியும். இந்த டீ கேக் நான் ஆக்சுவலாக இது நான் 3rd டைம் ட்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி நான் 2 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதை அப்படியே வந்து உங்களுக்கு கடையில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட் உங்களுக்கு எக்ஸாக்டாக கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நான் ஒரு டீ கேக் மோல்டில் இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் பேட்டர் நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதில் வந்து நான் வந்து கப் கேக் செய்வேன். இந்த பேட்டரில் கப் கேக் செஞ்சாலும் நல்லா வரும். ஸோ கொஞ்சம் பேட்டர் நான் அதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். கப் கேக் மோல்டில் நான் அது ஊற்றி வச்சுக்கிட்டேன். ஸோ கப் கேக்ஸ்க்கு கொஞ்சம் சாக்கோ சிப் அண்ட் கேரமல் சாஸ் தான் மேலே ஆட் பண்ணியிருக்கேன், சும்மா டெக்கரேஷனுக்கு தான். ஒரு டூத்பிக் வச்சு நீங்கள் மேலே இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓடிஜியை 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணுங்கள் 180 டிகிரி செல்சியஸில் பேக் மோடில் வச்சு. நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மார்ஃபி ரிச்சர்ட்ஸோட 60 லிட்டர் ஓடிஜி. ஸோ சேம் பேக் மோடில் 180லேருந்து 170க்கு ரெடியூஸ் பண்ணி நீங்கள் 50 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் 45 மினிட்ஸில் எடுத்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும் 1 kgக்கு. இதுவே நீங்கள் 1/2 kg செஞ்சிங்கன்னா 30 மினிட்ஸில் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேக் நல்லாவே ரைஸ் ஆகி வந்திருக்கு.
இப்போ 30 மினிட்ஸில் இவ்வளோ ரைஸ் ஆகியிருக்கு. நான் ஒரு 45 மினிட்ஸில் எடுத்து டூத்பிக் வச்சு செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து எதுவுமே ஒட்டலை. ஸோ நல்லா பேக்காக இருந்தது. அதே மாதிரி நான் நெக்ஸ்ட்டு கப் கேக்கும் வச்சுட்டேன். கப் கேக் பார்த்திங்கன்னா 160 டிகிரி செல்சியஸ் பேக் மோடில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருக்கேன். எனக்கு இது கரெக்டாக பேக் ஆகி வரத்துக்கு 18 மினிட்ஸ் ஆச்சு. கப் கேக்ஸ் ரொம்ப நல்லா வந்திருந்துச்சு. டீ கேக்குமே நல்லா வந்திருந்தது. டீ கேக் பொறுத்த வரைக்கும் செஞ்ச அன்னைக்கு நீங்கள் சாப்பிட்றத விட நெக்ஸ்ட் டே வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட் இன்னுமே வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே சாப்பிடும் போது உங்களுக்கு எக் ஸ்மெல் ஒரு எசன்ஸ் ஸ்மெல் வரலாம். பட் நெக்ஸ்ட் டே எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.